ஹாய் ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான வில்லேஜ் காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் 7 மணி ஆக போகிற மாரி காட்டுறாங்க. அந்த 7 மணி ஆக போகிறப்ப ஒருத்தன் வந்து மணி அடிக்கிறான். 7 மணி ஆக போகுது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிடுங்க. 7 மணி ஆக போகுது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அப்போது ஒரு பாட்டி என்ன சொல்கிறாங்க, 7 மணி ஆக போகுது, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் ஏஞ்சி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 7 மணிக்குள்ளேயே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கிராமமே சைலண்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு ஒரு அப்பனும் புள்ளியும் என்ன பேசிக்கிறாங்கனாக்கா, நீ ஜன்னலெல்லாம் சாத்திட்டியா, ஃபர்தெல்லாம் லகாச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் போய் ஃபர்தா லகாக்கிறதுக்கு போகிறான். அந்த டைமில் ஒரு பொம்பளை அந்த பையனோட அம்மா வந்து, எப்பா கதவு தோறப்பா, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கதவு தோற. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் தான் இறந்துட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் கதவு திறக்கிறேன், அப்போ திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடிலேருந்து அவங்க அப்பா வந்து, அது உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பாவும் சொல்கிறான், அப்பா அது அம்மா இல்லைடா அப்படின்னு சொல்கிற. அப்பயே இவன் பேச்சை கேட்காத அந்த இடத்த விட்டு போய் கதவை திறந்து விட்டுறான். கதவு திறந்து விட்ட உடனே என் பையனே அப்படின்னு அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் அவங்க அப்பா லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணோன்னே ரொம்ப இருட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல 2 பேருமே காணும். அவங்க வேறு ரூமில் போய் 2 பேருமே மறைஞ்சிக்கிறாங்க. மறைஞ்சோடனே அந்த பொண்ணு வந்து, கதவு திறடா என் மகனே, உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்த்து ரொம்ப நல்லாச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா என் கண்ணு முன்னாடி தாண்டா இறந்து போனது, உங்கள் அம்மா கிடையாது, பேய்டாது. உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னா நாளைக்கு காலையில் பாரு, நாளைக்கு காலையில் கதவு திறந்தா உங்கள் அம்மா அந்த இடத்துல இருந்தால் அது உங்கள் அம்மா, நான் நம்புகிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. இப்போ அந்த பையனும் சரி ஓகேன்னு உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ட் 2 வரும், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, take care. Bye bye. உங்கள் ஸ்வர்ணா.